வணக்கம் guys, நீங்க பார்த்து கொண்டு இருப்பது புகழ் ப்ரோ டிஎம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் டிஎஸ்பின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப டிஎஸ்பில வேற புது அப்டேட் வேற கொண்டு வந்திருக்காங்க guys. அதனால நம்ம அதுல என்னென்ன அப்கிரேட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சாரி, அப்டேட்ஸ். அதுல இது நம்மளே கிரியேட் கேரக்டர் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோ வழக்கம் போல இருக்கு, ஹீரோ ஹண்டரு. அதுக்கப்புறம் மார்ஷல் ஆர்டிஸ்ட், டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் இயர்லி அக்சஸ் தானே வச்சிருந்தாங்க. நம்ம இயர்லி அக்சஸ் வச்சிருந்தோம்ல, அதனால நம்மளுக்கு இயர்லி அக்சஸ் தூக்கிட்டாங்கன்னு நான் நினைச்சேங்க. ஏன்னா டெக்னாலஜி ஃப்ரீ ஆக்கிட்டாங்கன்னு பார்த்தா அண்டர் ஹீரோன்னு புதுசா ஒரு கேரக்டர் வந்திருக்கு. அதுக்கு டெக்னாலஜிக்கு இயர்லி அக்சஸ் கேட்டாங்க தெரியுமா? அந்த மாதிரி அண்டர் ஹீரோக்கும் இயர்லி அக்சஸ் கேக்குறாங்க. இப்ப நம்ம அண்டர் ஹீரோ தான் வச்சிருக்கோம். இப்ப நம்ம ஒவ்வொரு கேரக்டரா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம் guys. ஃபர்ஸ்ட்லாம் இந்த சோரஸ் இப்படி கிளிக் பண்ணோம்னா இது பிரைவேட் சர்வர்ஸ் கேக்குது இல்ல கைஸ். ஆனா இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. அதை நான் வீடியோ முடியும் போது உங்களுக்கு சொல்றேன், எல்லாம் பாதியில இருந்து சொல்றேன். சரி, ஓகே கைஸ், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். நம்ம வீடியோ எதுக்கு இவ்வளவு டிலே ஆச்சுன்னா, நம்ம போன் ஒரு சின்ன ப்ராப்ளமால டிஸ்பிளேவே போயிடுச்சு கைஸ். அதனாலதான் கைஸ் இப்படி ஆயிடுச்சு. மத்தபடி இதுக்கப்புறம் டெய்லியும் வரும் கைஸ். அதனால மறக்காம இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் அடிச்சு ஆன்ல வச்சுக்கோங்க கைஸ். அண்ட் லைக்கும் பண்றீங்க கைஸ், மறந்துட்டேன். இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ள போகலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த கேரக்டர் டெஸ்ட் பண்ண போறோம்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீரோ கைஸ். இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. இப்போ நம்ம புது கேரக்டரா எடுத்தோடனே டெஸ்ட் பண்ணலாமா? இருங்க, நான் அண்டர் ஹீரோ டெஸ்ட் பண்ண போறோம். அது இல்லாம இங்க பாருங்க, திஸ் கேரக்டர் இஸ் ஸ்டில் இன் இயர்லி டெவலப்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்னும் இயர்லி ஆக்சஸ்ல தான் இருக்கு, எல்லாருக்கும் ஃப்ரீயா தரல. இப்ப டெக்னாலஜிக்கு எப்படி போட்டிருந்தாங்க, நம்ம நம்மளோட ஐடியில இது இயர்லி ஆக்சஸ் இருக்காது. அதனாலதான் நம்ம இப்போ ஆரா புரோட்டியன் ஐடியில வந்திருக்கோம். நம்ம ஐடி எல்லாம் மாத்திட்டோம், பாத்தீங்களா கைஸ்? ஆரா புரோட்டியன் ஒய்டி, அதுக்கப்புறம் ஆரா புரோட்டியன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பவர் போட போறோம்னா, கிரேவ் மேக்கர்னு கைஸ். இங்க பாத்தீங்களா, வீக்கஸ்ட் இது டெக்னாலஜி கூட இந்த அளவுக்கு பவர் இல்ல கைஸ். ஆனா இது செம்மையா இல்ல. அடுத்தது பிளாஸ்ட் பிரேக்கர் கைஸ். இங்க பாருங்க கைஸ், அன்லிமிட்டடா இப்ப கன்னு வந்துச்சு பாருங்க கைஸ் கையில. ஃபர்ஸ்ட் ஆக்ஸ் வச்சு தானே அடிச்சோம், இப்ப கன்னு வச்சு அடிச்சு பாக்கலாமா கைஸ்? சரியா சொல்லுது கைஸ். இருங்க, நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூல காட்டுறேன், பாருங்க கைஸ். சரியா இல்ல. பத்தாததுக்கு இது அன்கில்லபிள்னு ஏதோ இருக்கு, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். பாத்தீங்களா, இப்ப கையில ஆக்ஸ் வந்துச்சு. மாத்தி மாத்தி இந்த ரெண்டு கன் தான் கைஸ் பிஸ்டல் யூஸ் பண்றோம் கைஸ் நம்ம. அதுக்கப்புறம் இது ஆக்ஸ் வச்சு அடிச்சிடலாம். இவனை அடிச்சதுக்கு அப்புறம் கிரே மேக்கர் போட்டுடலாம். என்ன கைஸ் காத்துல சுத்துற கைஸ்? அடுத்தது நம்ம பிளாஸ்ட் மேக்கர் போடலாம் கைஸ். கைஸ், இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம கூட என் தங்கச்சியா இருக்கா கைஸ், இப்ப பேச பாருங்களா. ஹாய் கைஸ், எங்க அண்ணா வீடியோக்கு லைக் பண்ணுங்க கைஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க அண்ணா சூப்பரா சண்டை போடுவாங்க கைஸ். நிஜத்துல இல்ல, கேம்ல தான் கைஸ், கேம்ல சூப்பரா சண்டை போடுவாங்க. டிஎஸ்பினாலே அவங்க சூப்பரா சண்டை போடுவாங்க கைஸ். என்னையே தோக்க அடிச்சிருவாங்க வேற. ஆமா, நீ பெரிய ஆளு, எவனை தோக்க அடிப்பாங்க. காமெடி பண்ற கைஸ். அதுக்கப்புறம் கிராஸ் ஃபயர்னு ஒரு பவர் இருக்கு, அதை டெஸ்ட் பண்ணியே பாக்கல. ஃபர்ஸ்ட் கிராஸ் ஃபயர் கொடுக்கலாமா கைஸ்? இப்ப நம்ம கையில இந்த ஆக்ஸ் போய் கன் வந்துச்சு. ஓ, இப்ப நம்மளுக்கு கன்னு வேணும்னா கிராஸ் ஃபயர்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு கன்னா மாறிடும் கைஸ். எவ்வளவு ஒரு சூப்பரா இல்ல? ஓகே கைஸ், இப்ப நம்ம என்ன பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், வீக்கஸ்ட் டம்மிய போட்டு பொழுது அந்த அன்கில்லபிள் ஏத்தலாம் கைஸ். இப்ப நான் எல்லா கேரக்டர் எல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்க போறது இல்ல, வெறும் இந்த ரெண்டே கேரக்டர் தான் கைஸ். அந்த கில்லபிள், அந்த கன்மேனா அண்டை ஹீரோ, அது பேருதான் கன்மேன், ஒரு புது பேர் வச்சிருக்கோம் கைஸ், கன்மேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த கிரியேட்டர் கேரக்டர்னு இருக்குல்ல, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ் டெஸ்ட் பண்ண போறோம் கைஸ். இந்த 3 தான் இந்த வீடியோல வரும். நம்ம போக போக நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய வீடியோ எல்லாம் போட போறோம் கைஸ். நம்ம 500 சப்ஸ்கிரைபர் அடிக்கும் போது உங்களுக்கு ஒரு சரியான ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் கைஸ்.
அதுக்காக மறக்காம இந்த வீடியோ பிடிக்கிறவங்க எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. அண்ட் பெல் அடிச்சு ஆன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 500 சப்ஸ்கிரைபர் அடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு சரியான சர்ப்ரைஸ் கைஸ். அது என்னன்னு நான் லாஸ்டா சொல்றேன். லாஸ்டா கிடையாது, நான் அப்புறமா சொல்றேன் கைஸ். ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குங்க. இன்னொன்னு டெஸ்ட் பண்ணும் உங்களுக்கு. நான் ஏர்லி ஆக்சஸ்ல வச்சிருந்தேன் தெரியுமா, அந்த டெக் ப்ராடஜி. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல் பவர் ஏத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே எந்த பவருமே இருக்காது. அதுல ஒண்ணு தானே இருக்கும். ஏர்லி ஆக்சஸ் கிடையாது அதுக்கு. ஹீரோ வந்துட்டல மாஸ்டர் ஃபார்ம் இருக்குல்ல கைஸ், அதுல ஒரே ஒரு பவர் தானே கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்போ இது சூப்பர் பவர் ஏத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பவர்ஸ் வரும் கைஸ். இப்ப நம்ம 4 பவர் எல்லா கேரக்டருக்கும் கிடைக்கும்ல. இப்ப சைத்தாமானா இது கிடைக்கும், டெத் கவுண்டர் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்குல்ல கைஸ். சூப்பர் பஞ்ச், டேபிள் ஃபிளிப் அதெல்லாம் இருக்குல்ல கைஸ். ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் மறந்துச்சு கைஸ். நம்மளுக்கு பேசிட்டே இருக்கும் போது ஏறிச்சு கைஸ். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? என்ன கைஸ் இது 0 ஆயிடுச்சு. இதெல்லாம் எதுவுமே பண்ணல போல கைஸ். அப்ப இந்த பவரை போட்டோம்னா நம்ம கில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். திரும்பி மறுபடியும் வருது, அப்ப வேஸ்ட் ஆகுது. ஆனா இந்த 4 அட்டைக்கு சூப்பரா இருக்கு கைஸ். நெக்ஸ்ட் நம்ம அந்த மாஸ்டர் ஃபார்ம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் இருங்களேன் கைஸ். நம்ம ஒரு நாள ஒரு வீடியோக்கு போனோம். நீங்க என்ன வீடியோ போடணும்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கன்ஃபார்மா அந்த வீடியோ போட்டுருவேன் கைஸ். நீங்க பைக் ப்ரேட் ஆகல, நான் எப்பவுமே போட்டுருவேன் நீங்க சொல்ற வீடியோ. என்னாலும் வர முடிஞ்சிச்சுன்னா நானும் வரேன் கைஸ். இப்போ வீடியோக்கு ஒரு சின்ன கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இல்ல கட் பண்ணானா நாங்க உங்ககிட்ட அப்படியே நிறைய விஷயம் சொல்லணும், அதை அப்படியே சொல்லிட்டே இருக்கேன். இப்போ நம்ம அப்படியே பேசுற கேப்ல நம்ம லிமிட் பிரேக்கர் ஏத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன் அந்த பவரை. தெரியாம வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா அதுல சரியான பவர்லாம் கொண்டு வந்திருக்காங்க கைஸ். அதுக்கப்புறம் லாஸ்டா அந்த இது சொல்லிட்டு மிட்காஸ்ட போட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் இதுல கில்லிங் எமௌண்ட் எல்லாம் இருக்காதுல்ல கைஸ். இப்ப இந்த பவரை போட்டு அடிச்சோம்னா எமௌண்ட் வராது தானே. ஆனா இப்ப சரியா குத்துருக்காங்க கைஸ். இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. இப்ப நம்ம போயிட்டு காம்போ போடலாமா? நம்ம காம்போ எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஐயோ வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ் பவரை. ஓடி போயிட்டு அப்படியே தூக்கிட்டு இது போட்டு அடுத்தது இதை கிளிக் பண்ணிட்டே இருக்கணும் கைஸ். ஸ்பேம் பண்ண போறோம். ஆனா இதுதான் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாரு, ஏன் ப்ரோ போட்டு ஸ்பேம் பண்றீங்க பட்டனை காம்போன்னு சொல்லிட்டுன்னு. எனக்கு தெரியாது கைஸ், ஆனா நான் அடிப்பேன். ஏன்னா நான் ஒரு பிளேயர்னு நானே நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அப்படிலாம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். நம்மளோட பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இந்த கேம்ல கைஸ். பாத்தீங்களா கில்லிங் அமௌண்ட் கைஸ். கைஸ் இப்ப டிஎஸ்பில புது அப்டேட் வந்ததுனால அங்க பாருங்க கைஸ், மரம் எல்லாம் எப்படி இருந்துச்சு. மரம் எல்லாம் அப்படியேதான் இருக்கு கைஸ். பீச் ஆயிடுச்சு. தங்கச்சி நோட் பண்ணிருக்காங்க. நம்ம இந்த பவர் வச்சு உங்களுக்கு காமிச்சிட்டு நம்ம இந்த பீச்ச போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. செம்மையா கொடுத்திருக்காங்களே. நானும் நோட்டீஸ் பண்ண கைஸ். தங்கச்சி கரெக்டா நோட்டீஸ் பண்ணிருக்கான். நான் ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணிட்டேன், ஆனா உங்ககிட்ட சொல்லல. ஆனா தங்கச்சி வரலன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அவ்வளவு மாதிரி அவளை ஆக வச்சுக்கணும்ன்றது கைஸ். அடுத்தது இப்ப நம்ம இதை ஃபுல் ஆக்குறதுதான் நம்மளோட கோலு. ஃபுல் ஆக்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் இந்த பவரை. சும்மா சரியா இருக்கும் கைஸ். இப்போ இந்த பவரை போட்டு ஹேமர் ஹீல் போட்டு இப்ப என்ன பண்ணணும்னா பக்கத்துல ஏறி போயிட்டு டூம் பை மோன் போட்டு அதுக்கப்புறம் இத நம்ம ஸ்பேம் பண்றதுன்றாங்க கைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கைஸ் சொல்றீங்க? ஓடி போயிட்டு கைஸ் என்ன கைஸ் மாட்டல ஆல்ரெடி எங்க அண்ணா அப்படிதான் கைஸ் பண்ணுவாங்க. ஸ்கேம்லாம் பண்ணல கைஸ். ஸ்கேம் இல்ல, அது ஸ்பேம். ஸ்கேம்லாம் பண்ணல தங்கச்சி. நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்கேம் பண்றேன்னு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது நம்ம பண்ணல கைஸ். இந்த கேம்லயே ஃபர்ஸ்டா இருக்கோம். ஏன்னா நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸா குரூப்பா விளையாடுவோம் கைஸ். நாங்க டிஎஸ்பி ஆனாலே இன்னும் சாவலியா கைஸ். அவன் செத்துட்டான்னு நினைச்சு இங்க உட்காந்துட்டு இருக்கேன் நானு. அப்போ 1 HP இருக்கா. லாஸ்டா இத போட்டு அடிச்சு பாக்கலாமா கைஸ்? பாருங்க கைஸ், அப்படியே டேபிள்ல போட்டு வச்சிருக்காங்க பீச்ல போட்டு. எப்பா எவ்வளவு கைஸ் செம்மையா இருக்கு கைஸ். இந்த மாதிரி நீங்களே போட்டு பாருங்க கைஸ். எங்க அண்ணா காம்பு என்கிட்டயே போட்டு அடிப்பாங்க. அப்படியே ஒரே டை ஆயிடுவேன்.
ஒரே ஒரே அடியில டை ஆயிடுவேன்னு சொல்லலாம். நீங்களே பாத்தீங்களா ஹவுஸ்ல இருக்கு. இருங்க நம்ம வந்து ஃபுல்லா ஏத்திட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பீச்சை போயிட்டு சுத்தி பார்க்கலாம் கைஸ். ஓகேவா கைஸ்? இங்க பாருங்க கைஸ், இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் ஒரு அடி போட்டா நீங்க ப்ளூ பீச்னா போனீங்கன்னா சொல்லுங்க, ஹவுஸ்ல இருக்கும் அப்படியே அங்க. கைஸ் என்ன கைஸ், இன்னும் ஒரு பவர் கிளவுட் பஸ்டர் போட்டு முடிச்சிடலாமா? ஓகே ஓகே. சும்மா சமையல பவர் பவர் இருக்கு கைஸ். நச்சு முச்சுனா, ஏன்னா அதுக்கப்புறம் புதுசா இருந்தாதான் எல்லா சாமர் இருக்கு பாத்தீங்களா எமௌண்ட். பார்த்தா பைண்டிங் கிளாத் போட்டு எமௌண்ட் பாக்கலாமா? இல்ல போயிடுச்சு. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு டீ மாதிரி வரும்ல, அப்படியே பிளாக் கலர்ல வரும். சூப்பரா இருக்கு கைஸ், செம்மையா இருக்கு கைஸ். கைஸ் பாருங்களா பாருங்க கைஸ், அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்தது இங்க பாருங்க, போன் அதிருது, ரொம்ப சரியா இருக்கு கைஸ். அப்புறம் சுத்தி ஆறா என்ன கைஸ் அவனுக்கு காணும் டோர் காணும். ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்ஸ் லேயர் போடலாம் கைஸ். கைஸ் என்ன கைஸ் இது? மை ஓன் டெக்னிக். வாவ் சூப்பரா இருக்கு. அப்படியே கேஜில வர மாதிரி இல்ல கைஸ்? கேஜ் தான் கைஸ், நான் அப்பமே வச்சு சண்டை போடுவேன் டிஎஸ்பில. அதான் கைஸ் என்னோட ஃபேவரட் கேரக்டர். இன்னும் சாவல, ஆனா இந்த இது நல்லா இருந்துச்சு கைஸ். இந்த ஃபர்ஸ்ட் பவர் இருக்கு தெரியுதா, அண்டர் மார்க். எனக்கு செகண்ட் அண்டர் மார்க்ஸ் இருக்குல்ல, அதுதான் கைஸ் நம்மளுக்கு எப்பவுமே கொடுக்குற ஒரே ஒரு பவர் தான் கைஸ் கொடுப்பாங்க. ஆனா இப்ப இவ்வளவு பவர் கொடுத்துருக்கனால கைஸ் அப்புறம் கோஜ் மாதிரி ரிவர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போடுறாங்க. பிளாக் ஃபிளாஷ் கைஸ் எப்ப சரியா இருக்கு கைஸ். தண்ணியில போய் விழுந்துட்டாங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போடும் போது உங்களுக்கு ரிவீல் பண்ணலாம் கைஸ். ஓகேவா? பாத்துருவீங்க, ஏன்னா இவ்வளவு சூப்பரா இருக்கு. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்த ட்விஸ்ட் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்றதாங்க. அவ்வளவுதான் சொன்னா, நான் கொஞ்சம் காமெடி பண்றேன். பாருங்க கைஸ், பீச்சா மாத்திட்டாங்க. மரமா இருக்கு கைஸ். கிரவுண்ட் அந்த சீ அண்ட போய் பார்க்கலாம். சீக்குள்ள போட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க கைஸ் புதுசா. அது நான் அந்த இடத்துல ஒரு ஷிப்பு பார்த்தேன் கைஸ். போன வாட்டி சண்டை போட்டேன்ல, அப்ப வந்து அங்க ஒரு ஷிப்பு பார்த்தேன் கைஸ். நான் அதுக்கு மேல ஏறி போய் ஒரு செம்மையான ட்ரிக் இருக்கு கைஸ் டிஎஸ்பில. அந்த ட்ரிக் உங்களுக்கு ரிவீல் பண்றேன் பாருங்களேன். பார்த்தா நீங்களே மறந்துருவீங்க. என்ன ட்ரிக் தெரியுமா? ஒரு இந்த ஷிப்பு தான் கைஸ் சொன்னேன். ஒரு பிரைவேட் சர்வர் மட்டும் எப்பவுமே ஃப்ரீயா கொடுத்துருவாங்களா கைஸ்? அந்த பிரைவேட் சர்வர் ஓனருக்கு மட்டும் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும் கைஸ். எப்படினாலும் எல்லாருமே ஃப்ரீயா ஓபன் பண்ணலாம் பிரைவேட் சர்வர். இப்போ உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களை சண்டை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்றீங்க, முடிஞ்சா என் பிரைவேட் சர்வர்ல வந்து என்ன அடிச்சு பாடுறேன்னு சொல்றீங்க. நீங்க வாய் விட்ட கூட பரவாயில்ல கைஸ், செம்மையா சண்டை போடலாம் உங்க பிரைவேட் சர்வர்ல. ஏன்னா அந்த சர்வர் ஃபர்ஸ்ட்லாம் இது பிரைவேட் சர்வர் பிளஸ் இருந்தா தானே கோஜ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஆனா இப்ப ஃப்ரீயா யூஸ் பண்ற மாதிரி ஒரு ட்ரிக் சொல்ற பாத்துக்கோங்க. அது வந்து பிரைவேட் சர்வர் மட்டும் வச்சிருந்தா போதும். இந்த ஷிப் செம்மையா இருக்குல்ல கைஸ். இப்ப வந்து நம்ம அந்த ட்ரிக்க காட்டுமா, இது இருக்குல்ல கைஸ், கிரியேட் கேரக்டர் போனோம். போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன நேம் வேணுமோ இங்க வச்சுக்கலாம் கைஸ், அந்த கேரக்டர் நேமு. ஓகேவா? அதுக்கப்புறம் சீரியஸ் மோட் வந்து இங்க வச்சுக்கலாம். இந்த சீரியஸ் மோட் இருக்கா, லிமிட் பிரேக்கர், அன்கில்லபிள், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நேம் பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதெல்லாம் கம்மிங் ஜூன்னு போட்டிருக்க அவேக்கன் ஸ்பானு அதெல்லாம் அப்புறமா வருமா கைஸ். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, பேஸ் மூவ்ஸ்ன்னு இருக்குல்ல இந்த இடத்துல, அதுல வந்து மூவ் ஒன்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா பவருமே வரும் கைஸ். அதுல வந்து ஏதாச்சும் ஒரு பவரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இருங்க நம்ம சும்மா உங்களுக்காக இப்போதைக்கு பண்றேன். அதுக்கப்புறம் இதை கொடுத்துடலாம். இதுல வந்து நம்ம அவேக்கன் பவரையும் ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கலாம், இல்ல நார்மல் பவரையும் ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கலாம் கைஸ். கைஸ் இப்ப எதுக்கு நான் ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணனா, ஏன்னா நம்ம தங்கச்சி வரா. ஓகே கைஸ், இப்ப வந்து நம்ம இந்த இடத்துல அவேக்கன் பவர் கூட நம்ம ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் அவேக்கனிங் மூல போயிட்டு நம்ம வந்து இதுல கூட ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்ப வந்து நம்ம தங்கச்சியை நம்மள ஜாயின் பண்ணிருக்காங்க, அதுக்காக தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம். இப்ப வந்து அவேக்கன் மவுஸ்ல வந்து நம்ம எல்லா பவருமே போட்டுக்கலாம் கைஸ், நம்ம இஷ்டம். ஓகேவா? வந்து எல்லா பவரையும் வச்சாச்சா? இப்ப வந்து கிரியேட் கேரக்டர்ஸ் கொடுத்தோம்னா நேம் கேட்கும். நான் உங்களுக்காக ஜஸ்ட் சும்மா ஒரு நேம் கொடுக்குறேன். இது பிடிஜி கொடுக்குறேன். ஓகேவா?
சீரியஸ் மோட் வந்து ஆர்ஆர் போட்டுறேன் கைஸ். ஓகேவா கைஸ்? இப்ப வந்து கிரியேட் கேரக்டர் கொடுத்தா கிரியேட் ஆயிடும். இப்ப வந்து கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சிருப்பீங்க அதுக்குள்ள இந்த இடத்துல வந்துடும் கேரக்டரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அதுதான் தப்பு. இதுல போயிட்டு கலெக்ஷன்ஸ் இது இருங்க கைஸ். எதுக்குள்ள வந்து எதுக்குள்ள வந்துட்டேன் கைஸ். இருங்க இருங்க இருங்க. இங்க போயிட்டு இந்த கிரியேட் கேரக்டர் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடணும். கிரியேட் கேரக்டர்ல போயிட்டு கேரக்டர்னு இருக்கா, கேரக்டர்ல போயிட்டு இப்ப நம்ம பிடிஜின்னு கிரியேட் பண்ணல அது வந்து இது இருக்கா. இப்ப நம்ம பிடிஜி வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்துடும் கைஸ். அது வந்து நம்ம யாரு பிரைவேட் சர்வர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வரும். நம்ம பிடிஜின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இருங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இது அடுத்தனாலே க்ளோஸ் ஆயிடும். இப்ப வந்து நம்ம பிடிஜி எடுத்துக்கலாம் கைஸ். என்ன கைஸ் இது வரமாட்டேங்குது. இருங்க இருங்க ஒரு வாட்டி ரீசெட் கொடுத்துக்கலாம் கைஸ். ஏன் கைஸ் ரீசெட் ஆகல? ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம பிடிஜில வரலாம் கைஸ். ஏதோ பக் ஆயிடுச்சு கைஸ். ஓ மை காட், இப்பன்னு பார்த்தா பக் ஆகுறது. ஒரு செகண்ட் கைஸ். ஒரு வழியா சரி பண்ணியாச்சு கைஸ். இப்ப வந்து நம்ம தங்கச்சி நம்மள ஜாயின் பண்ணிருப்பாங்க. சாதனா ஜாயின் பண்ணிருக்க கைஸ். நீங்க பாருங்க கேஜி ஆச்சு. இப்ப வந்துச்சா, இப்ப நம்ம போட்ட பவர்ஸ்ல இங்க வந்துச்சா. அதுக்கப்புறம் இது அந்த சூப்பர் அட்டாக் இருக்குல்ல அது வந்து ஆரான் வந்துச்சா. அந்த மாதிரிதான் கைஸ். இப்ப நான் வந்து அந்த மாதிரி ஒரு சரியான கேரக்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் கைஸ். பாருங்க ஆரா புரோட்டியன் ஒயிட்டின்னு இருக்கா. இதை மட்டும் ஆடுன்னு கொடுத்துடுறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இதை கொடுத்து கைஸ் நம்ம தங்கச்சி சாதனா இது டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கா உங்களுக்கு கைஸ். இப்ப வந்து நம்ம இது கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா கேரக்டர் போயிட்டு இதை க்ளோஸ் கொடுத்துடணும். க்ளோஸ் கட்டதுக்கு அப்புறம் இங்க ஆரா புரோட்டியன் ஒயிட்டின் வந்திருக்கா. இப்ப ரீசெட் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ரீசெட் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும்னா கைஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. சரி இப்ப வந்து நம்ம ஆரா புரோட்டியன் ஒயிட்டி எடுத்துக்கலாம். ஓகேவா? இருங்க வந்துருச்சா. நம்ம வந்து பவர் வந்து ஆர்ஆஸ் டிப்ளஷன் வச்சிருக்கோம். இந்த கேரக்டர் நேம் வந்து ஆர்ஆஸ் புரோட்டியன் ஒயிட்டி. இதுல நம்ம எந்த கேரக்டர் வந்து இப்ப எந்த பவர் வந்து ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கோம்னு மட்டும் பாத்தீங்கன்னா மிரண்டுருவீங்க கைஸ். எதுனா இப்ப கோஜோக்கு வரும் தெரியுமா, சாரசர்ஸ்ன்னு இருக்குல்ல அது வந்து கோஜோட பவர். அதுல வந்து என்னென்ன பவர்ஸ் இருக்குன்னா அட்ராக்ட், எரசி, இன்ஃபினிட்டி, ரீப்ளஸ். இதை நான் எப்படி எடுத்தேன்னு மட்டும் காமிச்சுக்கிறேன் இருங்க. இதுல போயிட்டு கிரியேட் இருக்குல்ல, கிரியேட்ல வந்து மூவ் ஒன்னு கொடுத்துட்டு கீழே வந்தோம்னா நம்ம சோரசரோட பவர்ஸ் எல்லாம் இருக்கா. இதை வந்து நம்ம ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பிரைவேட் சர்வர் பிளஸ் எல்லாம் வேணும்னு அர்த்தம் இல்ல கைஸ். நார்மல் பிரைவேட் சர்வர்லயே நம்மளே கிரியேட் பண்ணிக்கலாம் கேரக்டர்ஸ். புரிஞ்சுச்சா? இப்ப வந்து ஃபோர்த் பவரை ட்ரை பண்றேன். ஏன் அட்டாக் ஆக மாட்டேங்குது கைஸ்? இதுதான் கைஸ் கோஜோட பவர். ஆனா நம்மளுக்கு ஏதோ பக் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம இன்ஃபினிட்டி கொடுத்தோம்னா அப்படியே ஒரு செகண்டுக்கு எல்லாமே ஸ்டாப் ஆயிடும் கைஸ். இப்போ அட்ராக்ட் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகுதுன்னு பாருங்க. எப்போ சரியா கொடுக்கல அனிமேஷன் செம்மையா இல்ல கைஸ். அப்புறம் அப்படியே மறந்துட்டான். இப்ப வந்து திரும்பி சென்டர்ல வருவான்னு நினைக்கிறேன் கைஸ். கரெக்டா சென்டர்ல வந்துட்டான். இப்ப வந்து அடுத்தது இது ரீப்ளஸ்ன்னு கொடுக்க முடியல கைஸ். ஏன்னு கொடுத்துட்டேன். அப்புறம் கைஸ் ஒரு அதுதான் அப்படியே சுக்காம எழுதிட்டாங்க கைஸ். திரும்பி கொடுக்கலாமா உங்களுக்காக? கொடுத்துட்டேன் கைஸ். பாத்தீங்களா அப்படியே அந்த மரம் எல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு. அடுத்தது வந்து எரேஸ் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அந்த பவரை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. செம்மையா இருக்கும். அப்படியே அந்த அனிமேஷன் ஒரிஜினலா கொடுத்துருப்பாங்க. ரெட் கர்சல் பிளஸ் ப்ளூ கர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாலோ பர்பிள் கைஸ். அது வந்து அனிமே பாத்திருக்கவங்களுக்கு புரியும். பாருங்க கைஸ் அப்படியே ஹாலோ பர்பிள் தெரிச்சுட்டு போய் அடிக்கும் கைஸ். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்ல அனிமே லவர்ஸ்ல இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க கைஸ். நானும் அனிமே பாப்பேன் ப்ரோன்னு. அதுவும் கரெக்டா எந்த அனிமேன்னு சொல்லுங்க. எந்த அனிமேன்னு சொல்றவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்கு கைஸ். அது அந்த வீடியோ கடைசியில சொல்றேன். இல்ல வீடியோ கடைசியில இல்ல, நான் வந்து அதை கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்ட நான் கமெண்ட்ல வந்து சொல்லி வைக்கிறேன் கைஸ். அது இல்லாம நான் உங்களை பின் பண்றேன். யாரு கரெக்டா ஃபர்ஸ்ட் சொல்றாங்களோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் தான் கைஸ். பாத்தீங்களா நம்ம தங்கச்சி வந்து நம்மள அடிக்கிறாளா. இதெல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்க கூடாது கைஸ். கைஸ் இதெல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்க கூடாது கைஸ். நம்ம தங்கச்சி ஈஸியா அடிக்கலாம். எப்படி தெரியுமா? பாருங்க
நம்ம தங்கச்சி ஓடினா கூட எஸ்கேப் ஆக முடியாது இந்த பவர்ல. பாருங்க கைஸ், ஹாலோ பர்பிள் பிளஸ் ரெட் கர்ஸ் பிளஸ் ப்ளூ கர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹாலோ பர்பிள் கைஸ். நம்ம தங்கச்சி காலியாக போறாங்க கைஸ். கைஸ் ஆல்ரெடி செத்துட்டாங்க கைஸ். கைஸ் சைடுல ராட்னோலாம் இருக்கு கைஸ், இங்க பாருங்க கைஸ். அதெல்லாம் நான் ஏறி உக்காந்து நம்மளுக்கு ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கே இப்பதான் கைஸ் பக் ஆகி முடிஞ்சிச்சு மறுபடியும். சரி ஓகே, இப்ப வந்து நம்ம அதை மிட் டெஸ்ட் பண்ண போலாம் கைஸ். வந்து நம்ம பிரைவேட் சர்வர்னால இதெல்லாம் முடிச்சாச்சு பண்ணி பாத்தீங்களா, நம்ம புது புது விஷயம் எல்லாம் காமிச்சிட்டோமா. இப்ப நம்ம வந்து ஒரு மிட் டெஸ்ட் பண்ண போறோம். நம்ம வந்து நார்மல் சர்வர் போலாம் கைஸ். இப்ப புதுசா அப்டேட் விட்டுருக்காங்கல்ல, அதனால வந்து நார்மல் சர்வர்ல நான் ஒரு செகண்ட் லீவ் ஆயேன் கேம் அவுட்டு. இங்க பாருங்க, நார்மல் சர்வர்ல வந்து கேஜே ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போறோம். இப்ப பாக்கலாம் கைஸ் கேஜே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. சரிங்க, இப்ப உள்ள போறோம் கைஸ். ஆனா கேஜே மட்டும் ஒர்க் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுலயே எல்லாரும் கில்ஸ் ஈஸியா எடுக்கலாம் கைஸ். நம்ம ஏர்லி அக்சஸ் வச்சு கூட எடுக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட்ல கேஜேவும் ஏர்லி அக்சஸ்ல தான் விட்டாங்க, அப்ப வந்து நார்மல் சர்வர்லாம் வரும். ஆனா இப்போ வந்து நார்மல் சர்வர்ஸ்ல இருந்து தூக்கிட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல. இப்போ நம்ம வந்து கைஸ் நம்ம தங்கச்சி நம்ம பிரைவேட் சர்வருக்குள்ள இருக்கிறதுனால நம்மளும் பிரைவேட் சர்வருக்குள்ள வந்துட்டோம் கைஸ். சாதனா வெளில வாயேன். ஏன்னா நான் இப்பதான் உன்னை ஜாயின் பண்ணேன் லீவாவு, ஏன்னா பப்ளிக் சர்வர் போகணும். இப்ப பப்ளிக் சர்வர்ல போயிட்டு கேஜே பவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகேவா கைஸ், இப்ப நம்ம வந்து உள்ள போயிருக்கோம். ஏதாச்சும் ஒரு சர்வருக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா கேஜே மட்டும் வரட்டுமே, கில்ஸ் அதிகமா எடுத்து நம்ம சூப்பரா வச்சுக்கலாம் கைஸ். நம்ம கூட கேம் ஃபர்ஸ்டா வரலாம். இருங்க 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 இருங்க, பொறுமையா ஜாயினிங் சர்வர் ஆகட்டும். செம்ம ஆர்வமா இருக்கு கைஸ், நான் இதை டெஸ்ட் பண்ணியே பார்க்கல, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இருங்க, உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாஸ்ல இருந்து எடுக்கிறேன் கைஸ். கைஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம் கழிச்சு திடீர்னு வைஃபை கட் ஆயிடுச்சு கைஸ். நான் என்ன பண்றேன்னே தெரியல. இப்போ வந்து நம்ம ஒரு பிரைவேட் சர்வரா இல்ல பப்ளிக் சர்வரான்னு பாக்கணும் கைஸ். பப்ளிக் சர்வர் தான் கைஸ். இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், கேஜே வருதா கேஜே வருதா. கேஜே இல்ல கைஸ், கஷ்டம் கைஸ் இது. ஆனா நம்ம கைஸ் இப்போ வந்து ஏர்லி ஆக்சஸ் வந்து ரேட் கம்மி பண்ணிட்டாங்க, வெறும் 200 ரோபக்ஸ் தான். ஆனா நான் வாங்கும் போது 400 ரோபக்ஸ் கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டேன் கைஸ் ரோபக்ஸையே. நான் சொன்னல இதுல இருந்து ஆட் கேரக்டர் காட்டல பாத்தீங்களா, அதுக்குதான் பிரைவேட் சர்வர் வச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கைஸ். யார் வேணாலும் சண்டை போடுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க பிரைவேட் சர்வர் கூட்டு போயிடுங்க. ஃப்ரீ தான் எல்லாருக்குமே ஸ்டார்டிங்ல. அதுல வந்து எல்லா பவரும் போட்டு பழகலாம் கைஸ். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் புகழ் புரோட்டியன். பாய் கைஸ். அடுத்த வீடியோ என்ன போடலான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். அடுத்த வீடியோ நாங்க போட்டுருவோம். அதுக்கு இந்த கமெண்ட பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோ போடுறோம் கைஸ். ஓகேவா கைஸ், இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரியே நம்ம டிஎஸ்பி வீடியோ போட்டாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன சொன்னா, ப்ரோ முடிஞ்சா என் கூட சண்டை போடுங்க ப்ரோ, ஆனா நம்ம ஈஸியா எல்லாம் அவுட் பண்ணிடலாம் கைஸ். ஏன்னா நான் எப்படி ஆடுவேன்னு நீங்களே பாத்துருப்பீங்க. அதனால வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து யாரோ கூப்பிட்டாங்க, வா ப்ரோ 1v1. அவரு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்ல தான் இருக்காரு. அந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்ல இருக்கிறாரு, காட்டுமா உங்களுக்கு. இருங்க இருங்க, வந்து நம்ம அவரு காட்டு வந்துடலாம் கைஸ். இப்போ வந்து நீங்க எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அப்படியே நம்மள ஜாயின் பண்ணிக்கலாம் கைஸ். ஆட்டோமேட்டிக்கா ஜாயின் சர்வர் வந்து காட்டுச்சு. இருங்க கைஸ், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்க பாருங்க. அப்படி இல்லைன்னா இது ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். நம்மளோட ஐடியா வந்து கிளியரா காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஐடி கிடையாது, இருங்க நான் வந்து நம்மளோட ஃப்ரெண்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐடி காமிக்கிறேன் உங்களுக்கு. இருங்க கைஸ், நம்மளோட ஃப்ரெண்டு நேம் வந்து ஏதோ வரும், நம்ம ஃப்ரெண்டு கிடையாது சப்ஸ்கிரைபர் கைஸ். நம்மளுக்கு செம்மலாக ஆகுது கைஸ். மறக்காம இந்த ரோப்ளாக்ஸ்ல ஏதாச்சும் ட்ரிக்லாம் இருந்தா சொல்லுங்க. அது இல்லாம எனக்கு என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வந்து 89 ரோபாக்ஸ் வந்து என் அக்கௌண்ட்ல இருந்துச்சு கைஸ். அதுதான் எப்படின்னே தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்மளுக்கு கொடுக்கல, ஆனா 89 ரோபாக்ஸ் இருந்துச்சு.
எப்படின்னே தெரியல கைஸ். அதுக்கு வந்து ஏதாச்சும் ரீசன் இருந்தா நீங்க சொல்லுங்க கைஸ். சரி ஓகே இருங்க, நான் வந்து என்னோட அக்கௌண்ட்ல போயிட்டு கூப்பிடுறேன் கைஸ். நான் சொன்னல கைஸ், அந்த சப்ஸ்கிரைபர் முழுதா யார் கூட வந்து சண்டை போடுறான்னாங்கள, அந்த அவர் வந்து இவருதான் கைஸ். இருங்க காட்டுறேன். இந்த சப்ஸ்கிரைபர் தான் கைஸ் நம்ம கூட சண்டை போட கூப்பிட்டாங்க கைஸ். அப்பா ஸ்கின்னே செம்மையாச்சு இல்ல, எவ்வளவு ரோபோட் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்கன்னு மட்டும் பாக்கலாம் கைஸ். உங்க பாருங்க, இந்த வீட்ஸ் மட்டுமே 73 ரோபோட்ஸ் கைஸ். பத்தாவதுக்கு அந்த டீமன் போட்டது வந்து 33 கார்ட்டூன் ரேட்டு கைஸ். எல்லாமே பயங்கரமா வச்சிருக்காருல்ல கைஸ். இவருதான் கைஸ் நம்ம கூட சண்டை போட கூப்பிட்டாரு கைஸ். ஓகே கைஸ், இதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் அடிச்சு ஆன்ல வச்சுக்கோங்க. Bye guys. Bye from புகை புரோட்டியன். Bye. Bye.